வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது நம் பிரச்சனைகளை எளிய முறையில் தீர்ப்பதற்கு ஒரு எளிய பரிகாரம்தான். இதற்கு நமக்கு தேவையானது ஒரு ஆஞ்சநேயர் படம். அந்த ஆஞ்சநேயர் படத்தில் வால் நமக்கு முழுவதும் தெரியும்படியாக இருக்க வேண்டும். காரணம், இந்த பரிகாரத்திற்கு நாம் ஆஞ்சநேயர் வாலில் சந்தனமும் குங்குமமும் வைத்து நம் வேண்டுதலை துவங்க வேண்டும். இது பல காலமாக நம் முன்னோர்கள் தொட்டு செய்த பரிகாரம்தான். நாம் இன்று வழக்கத்தில் அதை செய்வதை தவறிவிட்டோம். முன்பு நாம் சிறு குழந்தைகளாக இருக்கும்போதே நாம் பார்த்திருப்போம், ஆஞ்சநேயர் சுவாமி படத்தில் பெரியவர்கள் வாளில் பொட்டும் சந்தனமும் வைத்து வணங்குவதை பார்த்திருப்போம். இது ஒரு மிகச்சிறந்த பரிகாரமாக கருதப்படுகிறது. காரணம், இதை நாம் ஒரு நல்ல நாளில், நமக்கு மனதிற்கு நிறைந்த ஒரு நல்ல நாளில் ஆரம்பித்து கொள்ள வேண்டும். இது ஆஞ்சநேயர் வழிபாடு என்பதால் நாம் பெருமாளுக்கு உகந்த நாளான சனிக்கிழமையோ புதன்கிழமையிலோ இதை ஆரம்பிக்கலாம். அல்லது ஏகாதசி, திருவோணம் நட்சத்திரம் ஆகிய வரும் நாட்களிலும் நாம் ஆரம்பிக்கலாம். அல்லது மூலம் நட்சத்திரத்தில் வரும் நாளிலும் நாம் ஆரம்பிக்கலாம். அவரவர் விருப்பம்தான். நமக்கு பிரச்சனைகள் மிக அதிகமாக இருந்தால் நாம் எந்த நாளில்னாலும் இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கலாம். இதற்கு நாம் காலையில் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபடும்போது நாம் வாங்கி வைத்திருக்கும் ஆஞ்சநேயர் படத்தில் சந்தனமும் பொட்டும் முதல் நாள் வாளின் நுனியில் வைக்க வேண்டும். பின்பு அடுத்த நாள் அதற்கு அருகிலே நாம் இன்னொரு சந்தன பொட்டும் குங்குமமும் வைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் மனதார வேண்டிக் கொண்டு ஒவ்வொரு தடவை சந்தனமும் பொட்டும் வைக்க வேண்டும். இப்படியே தொடர்ந்து நாம் அந்த வாள் முடியும் வரை சந்தனமும் பொட்டும் வைத்து கொள்ள வேண்டும். இப்படி நாம் வைக்கும்போது மனதார ராமஜெயம் ராமஜெயம் என்று ஆஞ்சநேயரையும் பெருமாளையும் மனதார நினைத்து வேண்டிக் கொள்ள வேண்டும். நம் ஆஞ்சநேயர் மந்திரங்கள் தெரிந்தால் சொல்லலாம், இல்லது மனதாலே ஓம் ஆஞ்சநேய நமக என்று நாம் கூறிக்கொண்டு நம் வேண்டுதல்களை மனதார கூறிக்கொள்ள வேண்டும். இதை நாம் வீட்டிலே செய்யலாம். இதற்கு நாம் நைவேத்தியமாக 2 வாழைப்பழமோ அல்லது ஒரு தட்டில் சிறிதளவு கல்கண்டோ வைத்தால் போதுமானது. இப்படி நாம் தொடர்ந்து வைத்து கொண்டே வர வேண்டும். இப்படி நாம் வைத்து கொண்டு இதை நிறைவாக வைக்கும் நாளில் நாம் ஆஞ்சநேயருக்கு உளுந்த வடை, பாயாசம் ஆகியவை நைவேத்தியமாக வைத்து வீட்டிலே விரதத்தை நிறைவு செய்யலாம். முடிந்தவர்கள் நாம் வடை மாலையை ஆஞ்சநேயருக்கு சாத்தி அர்ச்சனை செய்து பூஜையை நிறைவேற்றலாம். ஆனால் இதை நாம் இந்த பொட்டு வழிபாடு கண்டிப்பாக தொடர்ந்து செய்தோம் என்றால் அந்த நம் ஆஞ்சநேயருக்கு வாளில் பொட்டு வைத்து முடிக்கும் முன்பே நம் காரியங்கள் கைகூடுவதாக கூறப்படுகிறது. இதை நாம் மனதார வேண்டி செய்தால் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். இதற்கு நமக்கு தேவை சிறிய ஆஞ்சநேயர் படமும் அந்த சந்தனமும் குங்குமமும் கலவை தான் நமக்கு தேவை. நாம் ஒவ்வொரு நாளும் வாளின் நுனியில் ஆரம்பித்து வால் முடியும் வரை இந்த சந்தன பொட்டையும் குங்குமத்தையும் வைக்க வேண்டும். இப்படி வைக்கும்போது நாம் துளசி மாலை கிடைத்தாலும் ஆஞ்சநேயருக்கு சாத்தலாம். அது கிடைக்கும் பூக்களை சாத்தி அன்றாடம் வழிபடலாம். இதை நாம் காலையில் செய்வது சிறப்பாகும். இந்த எளிய பரிகாரத்தை செய்து நாம் மாபெரும் நன்மை அடைவோம். இந்த பரிகாரத்தை செய்வதால் நம் வீட்டில் உள்ள அனைத்து கடன் பிரச்சனைகள் மற்றும் பொருளாதார தடைகள், திருமண தடைகள், குழந்தை பேறுகள், வீட்டில் சண்டை சச்சரவுகள், எந்த பிரச்சனையாக இருந்தால் நீங்க பெற்று நமக்கு நல்லவையாகவும் நடக்கத் தொடங்கும். இதை செய்து நாம் நன்மை அடைவோம். நன்றி, வணக்கம்.